நீலகிரி மலைகளின் அடர்ந்த பசுமையான காடுகளுக்குள் மேகங்கள் மெதுவாக மலைகளை தொட்டு செல்லும் இடத்தில், இயற்கையின் அமைதிக்கு நடுவில் காலத்தால் தொடப்படாத ஒரு இடம் இருக்கிறது. அது பைக்காரா அருவி. ஊட்டி நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அருவி நீலகிரியின் அழகான இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். இந்த அருவி உருவாக காரணமானது மலைகளில் பிறக்கும் புனிதமான பைக்காரா நதி. நீலகிரி மலைகளின் பசுமையான காடுகள் மற்றும் புல்வெளிகளை கடந்து மெதுவாக ஓடுகிறது இந்த நதி. பல நூற்றாண்டுகளாக இந்த நதி அங்கு வாழும் டொடா பழங்குடியின மக்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அவர்களின் கலாச்சாரம், அவர்களின் வாழ்க்கை இந்த நதியோடு நெருக்கமாக இணைந்திருக்கிறது. ஆனால் இந்த அமைதியான நதி ஒரு இடத்தில் திடீரென தனது வடிவத்தை மாற்றுகிறது. மெதுவாக ஓடிய அந்த நதி ஒரு உயரமான பாறையை சந்திக்கும் போது ஒரே கணத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அருவியாக மாறுகிறது. சுமார் 55 மீட்டர் உயரத்திலிருந்து 2 நிலைகளாக கீழே விழும் நீர் பைக்காரா அருவியின் மாபெரும் அழகிற்கு உயிர் கொடுக்கிறது. The sound of the waterfall echoes through the valley. Listen, and the distant calls of birds. It's so beautiful here. I'm really enjoying this. சுற்றுலா பயணிகள் செல்ல ஒரு அழகான நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. பசுமையான மரங்களின் நடுவே அந்த பாதையில் நடந்தால் இயற்கையின் நடுவே நம்மை நாமே மறந்து போவோம். அருவி விழும் அந்த காட்சியை நேரில் பார்க்கும் போது ஒரு உண்மை புரியும். பைக்காரா அருவி முன்னாடி நின்று இதை பார்த்தா இது அப்படியே எண்ட்லெஸ்ஸா ஓடிட்டே இருக்கு. இப்போ ஒரு விஷயம் எனக்கு புரியுது. இயற்கைக்கு எந்த அவசரமும் கிடையாது. இயற்கை பொறுமையானது. அது உருவாக்கும் அதிசயங்களோ அளவிட முடியாதவை. அருவிக்கு அருகிலேயே அமைந்துள்ள அழகான பைக்காரா நதி இயற்கையின் மற்றொரு அமைதியான பரிசாகும். பசுமையான காடுகளால் சூழப்பட்ட இந்த ஏரியில் Welcome to Paikara Lake. படகு சவாரி செய்யும் அனுபவம் நீலகிரி பயணத்தின் மறக்க முடியாத நினைவாக இருக்கும். பைக்காரா அருவி ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, இயற்கையின் சக்தி, அமைதி, அழகு இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் உணரச் செய்யும் ஒரு அனுபவம். மனிதர்கள் கட்டிய அதிசயங்கள் பல இருக்கலாம், ஆனால் சில அதிசயங்கள் காலத்தால் உருவாகும். அதுதான் பைக்காரா அருவி. அடுத்த முறை நீங்கள் ஊட்டி பயணம் செய்யும் போது இந்த மலைகளுக்குள் மறைந்திருக்கும் இந்த இயற்கை அதிசயத்தை கண்டுபிடிக்க மறக்காதீர்கள்.